வணக்கம் தமிழ் உள்ளங்களே, நான் உங்கள் ஷோபா. விழுப்புரத்தில் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேங்க. விழுப்புரத்தில் பத்திரிக்கையாளர் நலச்சங்கம் இவங்க கொண்டாடிய சமத்துவ பொங்கலில் நான் கலந்துக்கிட்டேன் பாருங்கள். அப்போ செம்மையான ஒரு அருமையான வாய்ப்பு மட்டும் இல்லை, நல்ல ஒரு அனுபவம் கொடுங்க. இவங்களுடைய டீமில் நானும் சேர்ந்து பொங்கல் நான் செலிப்ரேட் பண்ணது அந்த சந்தோஷத்தை சொல்லி மாளாதுங்க. இந்த வருஷம் எனக்கு செம்மையான வருஷம். ஏன்னா பத்திரிக்கையாளர் நலச்சங்கம் இவங்க நடத்திய எல்லா விதமான மீடியாவில் இருந்து பத்திரிக்கையிலிருந்து விழுப்புரம் சுற்றி இருக்கின்ற மாவட்டத்தை சுற்றி இருக்கின்ற எல்லா நிருபர்களும் ஒன்றா அவங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த டீமாக அவங்க சமத்துவ பொங்கல் கொண்டாடினது அதெல்லாம் வேறு லெவலுங்க. மாலை முரசோடைய மூத்த கலைஞர் சீதாராமன் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. விழுப்புரத்தோடைய கலெக்டர் பழனி அவர்கள், அடிஷனல் கலெக்டர் அவர்கள், எஸ்பி அவர்கள் இவங்கெல்லாம் கலந்துட்டு சிறப்பித்தாங்க. அட என்ன ஒரு நிகழ்ச்சி. ஆனால் பொங்கல்னால் பார்த்தீங்கன்னா பொங்கலோ இல்லை கருவு மட்டும் இல்லைங்க, ஸ்பெஷாலிட்டி. அதாவது இந்த நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் சான்ஸே இல்லைங்க. அந்த கலந்துக்கிட்ட அத்தனை பேருமே நல்லா ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பசங்கள்லாம் பாருங்களேன், அப்படியே அந்த சிலம்பத்தை சுற்றுறதும் அது அந்த காலத்து படத்தில் பார்த்துக்கலாங்க. அந்த ஸ்வாடை வச்சு சண்டை போடுவாங்களா, அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி இந்த டைம் பார்த்ததில் சான்ஸே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மால்கம் அந்த நிகழ்ச்சியை அவர் அப்படியே பார்க்கவே பயமாக இருக்கும். ஆனால் அந்த பசங்க எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க தெரியுமா? இங்கே பாருங்களேன், ஒருத்தர் தரையில் படுத்துக்கிறாரு, அவர் மேலே ஒரு கள்ளிச்செடி வைக்கிறாங்க, அது மேலே ஒருத்தர் படுக்கிறாரு, அவர் மேலே ஒருத்தர் நின்று இந்த வாத்தியத்தை வாசிக்கிறாங்க. அடடா, இதெல்லாம் பார்க்கும் போது சான்ஸே இல்லை. இப்படி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கணும். நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கின்ற சில பாரம்பரியான விஷயங்களில் நம்மளோட உடம்புக்குள்ளார ஊறி போட விஷயங்களை திரும்பி நாம் ரீகால் பண்ணணுங்க, கண்டிப்பாக பண்ணணுங்க. அடடா, இந்த நிகழ்ச்சியில் பரதநாட்டியம் என்ன,
கொடுத்து பாடினாங்கங்க. ஒரு இந்த பசங்கள்லாம் பாடினாங்க. அப்போ நல்லா இருந்துச்சு கேட்கவே. அவங்க பாடினாங்க, எந்த விதமான ரெக்கார்டும் கிடையாது, அவங்களே பாடினாங்க. அப்போ தமிழ் சுத்தமாக ரொம்ப அழகாக பாடினாங்க. தமிழ் சுத்தத்தை பற்றிலாம் நீ பேசாத, நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டதில் இந்த 2025 எனக்கு செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சுங்க. பத்திரிக்கைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பத்திரிக்கையாளர் ஒரு பயங்கரமான கனவுங்க. இன்றைக்கி இந்த பத்திரிக்கையாளர் கூட சேர்ந்து இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாட நான் சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அட இந்த நிகழ்ச்சியெலாம் அப்படியே போயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் வந்து சால்வ் போட்டுனாங்க. நம்ம கலெக்டர் ஆடிஷன் கட்ட எஸ்பியெல்லாம் அதே மாதிரி நமக்கும் ஒரு துண்டு போத்துனாங்க பாருங்கள். சான்ஸே இல்லை. செம்ம அப்படியே வானத்தில் பறந்துக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். செம்மையாக இருந்துச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாது. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரொம்ப அருமையான நீங்களும் இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் எப்பயாச்சும் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கலந்துக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா கலந்துக்குங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பொங்கல்னாலே நம்ம தமிழகம் அப்படின்னாலே நம்ம தமிழ் தான். தமிழோடைய கலாச்சாரம் சான்ஸே இல்லைங்க. ஓகே, ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷிவா.